Right. Good morning, friends and students. Right. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. எனக்கு ஏற்கனவே நம்ம பிளட் சாப்டரில் தான் போயிட்டுருக்கோம் சரிங்களா. ரைட். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளட்டை பற்றி எக்ஸாக்டாக பிளட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. ரைட். ஸோ பிளட் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு நம்மளுக்கு நிறையா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே நம்ம ஒரு ரீகால் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ரைட். மேபி இது பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி படிக்கிறவங்களுக்கு தானே வேணால் பார்த்தீங்கன்னா அது புதுசாக பார்த்தீங்கன்னா தெரியலாம் சரிங்களா. ரெண்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா இதை பற்றி ப்ளஸ் டூவில் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா நம்மளுக்கு பிளட்டோட வேல்யூஸ் இதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டவுட் தான் சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளுக்குலாம் நிறைய ஞாபகம் இருக்கும் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஃபிசியாலஜிக்கலி நம்ம பார்த்தீங்கன்னா பிளட்டோட வேல்யூஸ் இதெல்லாம் நமக்கு சம்டைம்ஸ் மறந்து போயிருக்கலாம் சரிங்களா. அதை பற்றி நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ரைட். ஓகே. இப்போ வாட் இஸ் பிளட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் எ ரெட் கலர் ஃப்ளூயிட் அவ்வளோதான் சரிங்களா. ரைட். ஸோ இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரைட். ஓகே. ஸோ இந்த ரெட் கலர் ஃப்ளூயிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் என்ன பண்ணுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஆக்சிஜன் கேரியிங் தான் சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேரியிங். ரைட். நம்ம உங்கள் உடம்புக்கு தேவையான முக்கியமான ரெண்டு காம்பனண்ட் தேவையான காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் சரிங்களா. ரைட். நம்மளோட பாடியில் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் எல்லா மசில்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே தேவையான நியூட்ரிஷன் சப்ளை அண்ட் ஆக்சிஜன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேரி பண்ணிட்டு போகிறது பார்த்தோம் அப்படின்னா பிளட் தான் சரிங்களா. ரைட். இது நீ அடுத்த ஒவ்வொரு சாப்டர் தனியாக டீட்டெயிலாக பிடிக்கும். தென் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த டிஷ்யூஸ் சரிங்களா. ரைட். ஸோ எப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கு தேவையான ஃபியூல் நம்ம பார்த்தீங்கன்னா பிளட் மூலமாக போதும். அதே மாதிரி அங்கே இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக வெளியில் எக்ஸ்கிரேட் பண்ணுறதும் பார்த்தோம் அப்படின்னா பிளட் தான் சரிங்களா. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளட். ரைட். ஸோ பிளட் பார்த்தோம் அப்படின்னா இது பேசிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டோடைய ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன்லி ரெட் கலர் சரிங்களா. காமனாக சொல்கிற கலர் ரெட் கலர் சரிங்களா. பட் ஆர்ட்ரிலையும் வெயின்லையும் இது ஒரே மாதிரியான ரெட் கலர் இருக்கிறது கிடையாது சரிங்களா. ஆர்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஸ்கேர்லெட் ரெட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ரைட். இது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகும்போது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக தெரியும். பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் சரிங்களா. ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் அதில் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கேரட் டைப் ஆஃப் ரெட் கலர் நமக்கு தெரியும் சரிங்களா. அட் த சேம் டைம் வெயினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் ரெட் கலர்னு தெரியும் சரிங்களா. ரைட். காரணம் என்ன அப்படின்னா த மிக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் அதில் ப்ரெசென்டடாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் ரெட்ல தெரியும் சரிங்களா. இப்போ சிலருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கையில் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ரைட். இந்த வீனஸ் சிஸ்டம் இதெல்லாம் கையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 80% இதெல்லாம் தெரியும் சரிங்களா. அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிறம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. ரைட். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறதுனால அதோட கலர் தனியாக நமக்கு தெரியுது சரிங்களா. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் பிளட். நம்ம வால்யூம் ஆஃப் பிளட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 to 5.5 சரிங்களா. ரைட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 5 லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் அன் அடல்ட் சரிங்களா. அப்ராக்சிமேட்லி த அடல்ட் மே பி 7 kg. ரைட். இதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த 7 kg உள்ள ஒரு அடல்ட்டுக்கு சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நியூ பார்ன்ஸ்க்கு ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு பீப்புள்ஸ்க்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம பாடியில் எதுவுமே அக்யூரேட் கிடையாது. நாட் ஓன்லி இன் அவர் பாடி மெடிக்கல் ஃபீல்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா அக்யூரசி நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்மளால சொல்லவே முடியாது சரிங்களா. ரைட். ஓகே. இப்போ இதே நியூ பார்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிங் வித் பாடி சர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு இருக்கிறத விட நியூ பார்னுக்கு
பாடி சர்ஃபேஸ் கம்மியாக வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், குட்டியாக குழந்தை இருக்கும், வெயிட் வந்து குட்டியாக வந்து இருப்பாங்க, கம்மியாக வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து 5 லிட்டர் பிளட் வந்து இருக்கிறது வந்து சான்சஸே இல்லை சரிங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 450 ml ஆஃப் பிளட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி எஸ்பெஷலி இன் ஃபீமேல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ பியூபர்ட்டி ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து எதனால வந்து பிளட்டோட வந்து வேல்யூஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் சரிங்களா. ரைட், ஏன்னா பியூபர்ட்டி ஏஜில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ரைட், அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேரிங் வித் மேல்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் அண்ட் பிஹெச் சரிங்களா. காமன்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் வந்து அல்கலைன் வந்து ப்ளஸ்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், இதோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7.4%, 7.4 சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த பிஹெச் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து அல்கலைனைஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசிடோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருப்போம்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிஹெச் வேல்யூ வந்து சேஞ்சஸ் பண்ணுறது தான் சரிங்களா. ஸோ ஏன் இந்த பிஹெச் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னா இந்த பிஹெச் வந்து கரெக்டான வந்து காம்போசிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராப்பராக நடக்கும் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சரிங்களா. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நார்மலாக வந்து பிளட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.052 to 1.0611 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசிக்கு வந்து வேற இருக்கும், டபிள்யூபிசிக்கு வந்து வேற இருக்கும் சரிங்களா. ரைட், கம்பேரிங் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இதோட சைஸ் வெயிட் எல்லாமே வந்து வேரியேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம வந்து எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இஎஸ்ஆர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கணும் சரிங்களா. எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா வந்து சர்டன் மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாட்டம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே செட்டில் டவுன் ஆகுது அப்படின்றது சரிங்களா. இந்த செட்டில் டவுன் ஆகுறத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து பொறுத்து தான் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி. ரைட், ஸோ பிளட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஸ்காசிட்டி திக்னஸ் சரிங்களா. ரைட், காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிளட்டோட விஸ்காசிட்டி வாட்டரை விட வந்து 5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் வந்து கூட சரிங்களா. ரைட், ஓகே. எந்த வாட்டரை விட சாஃப்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லிடுவோம்ல, அதெல்லாம் வந்து இல்லை, காமனாக வந்து வாட்டர் சரிங்களா. ரைட், ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாதாரண வந்து பிளட் நம்ம கையில் அடிப்படைச்சு நம்ம வந்து தொட்டு பார்த்துருப்போம், அதோட திக்னஸ் நமக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் சரிங்களா. ரைட், ஏன் வந்து இது வந்து இந்த திக்னஸ் வந்து கூட வந்து இருக்கு அப்படின்னா வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து செல்ஸ் சரிங்களா. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ், பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டோட வந்து விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கூட சரிங்களா. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட் சரிங்களா. ரைட், காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கு. இது என்ன அப்படின்னா வந்து சாலிட் அண்ட் லிக்விட் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இப்போ பிளட் செல்ஸ்க்குள்ள வந்து என்னென்ன வந்து டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிஷன்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு போயிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. பிளட் செல்ஸ்ல நம்மளுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய வந்து செல்ஸ் சரிங்களா. ரைட், ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ the rest of the 55% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் சரிங்களா. ரைட், லிக்விட் பார்ட். ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளட் செல்ஸை நம்ம வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து லேபரேட்டரியில் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பண்ணுவாங்க சரி, சென்ட்ரிஃபியூஜர்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட், இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3000 RPMல ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக பிளட்ஸோட செல்ஸ் வந்து தனியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து வந்துடும் சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 45% செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 45% வந்து செல்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணி பேக்டு செல் வால்யூம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னைக்கு நம்ம நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இந்த பிளட்ல வந்து இருக்கக்கூடிய இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் தனியாக வந்து பிரித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கடு செல் வால்யூம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு
இப்போ பிளட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டு செல் வால்யூம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறோம், டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்மாவை என்ன சார் வந்து பண்ணுறது, திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேருந்து பேஷண்ட்டுக்கு எடுத்தோமோ அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இதனால என்ன வந்து யூசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார்கிட்ட இருந்து ஒரு டோனர்ட்டு வந்து பிளட் வாங்குறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோட வந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகாம வந்து இருக்கும். சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து சப்போஸ் ஆர்பிசி கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டு செல் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் டொனேட் வந்து பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த செல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து நமக்கு வந்து எல்லாம் விசிபிளாக வந்து தெரியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப விசிபிளாக வந்து தெரியாது. சரிங்களா? ரைட். இந்த டபிள்யூபிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தின் லேயராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த தின் லேயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் ஆகும்போது ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லோயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு பஃபி லைக் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து டபிள்யூபிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இது எல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது அப்பியரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரிங்களா? ரைட். திஸ் இஸ் ஆர் ஆல் அபவுட் இந்த பிளட் செல்ஸ். தென் பிளாஸ்மா. இப்போ பிளாஸ்மாவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு செல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி விசிபிள். சரிங்களா? இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். சரிங்களா? பிளாஸ்மாவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா டைப் ஆஃப் இன்விசிபிள் வந்து செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இன்விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா கிளியர் எல்லோ. சரிங்களா? ரைட். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மஞ்சள் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரா எல்லோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் மாதிரி, வைக்கோல் தெரியுங்களா எல்லாத்துக்கும், அது வந்து இருக்கக்கூடிய மஞ்சள் கலர். ரைட். ஸோ இதுலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்டர் அப் டு 91 to 92% வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கண்டென்ட் தான். சரிங்களா? ரைட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 75% வந்து 75% வரைக்கும் வந்து வாட்டர் கண்டென்ட் தான். அதுலேயும் ஒவ்வொன்றா வந்து பிரிச்சோம், ஒவ்வொன்றா வந்து சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேயும் மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ the rest of the solids வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 to 9%. சரிங்களா? ரைட். அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 8% ஆஃப் சாலிட் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ல வந்து இருக்குது. சரிங்களா? இந்த சாலிட்லேயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் படித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். சரிங்களா? ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குளுக்கோஸ், லிபிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ரைட், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்கானிக்ஸ்ல வந்து வரும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா. ரைட். தென் வி ஆர் கோயிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து நிறைய வந்து அடிக்கடி ஷார்ட் நோட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 பாயிண்ட் தான் இருக்கு. இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த பிளட் சாப்டர்லாம் வந்து தரவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற அந்த ஃபுட் ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை பிரித்து டைஜஷன் பண்ணி பிளட்டில் கொண்டு போய் வந்து நம்ம வந்து டைஜஷன் பண்ணி பிளட்டில் போய் சேருது. சேரக்கூடிய வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூஸ்க்கு வந்து போகுது. சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? பிளட்ல. சரிங்களா? ஸோ சாப்பிட்றத முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூச்சு வாங்குறது. சரிங்களா? ரைட். வாய்க்கு பக்கத்தில் வந்து மூச்சு வந்து வாங்குறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்து பிளட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து பண்ணும்போது அதில் இருக்கிற ஆக்சிஜனை தனியாக பிரித்து வந்து எடுத்து பிளட்டில் வந்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வந்து ஒரு டிஷ்யூவில் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக வந்து இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆல்வேலையில் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சரிங்களா? திஸ் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரைட். நீங்கள் வந்து தேர்ட் இயரில் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இதுலேயும் ஃபிசியாலஜிலுமே வந்து வந்துடும். ஓகேவா? தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? ரைட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டக்லெட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் நிறையா வந்து இருக்குது. சரிங்களா?
டக் டைப் வந்து ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் ரூட் வந்து இருக்கும், அது வழியாக வந்து புரியும் சரிங்களா. அப்பார்ட் ஃப்ரம் த ஹார்மோன்ஸ், இந்த டக்லெட்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னா ரைட், இதுக்கு வந்து இது கிட்டத்தட்ட வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி சரிங்களா. ரைட், இந்த ஹார்மோன்ஸ் எங்கே செக்ரேட் ஆகுதோ செக்ரேட் ஆகிற இடத்துல இருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து மிக்ஸ் ஆகிடும் சரிங்களா. ரைட், இது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா திரும்பி இது எந்த ஆர்கன்ல வந்து போய் இது அப்சார்ப் ஆகணுமோ அங்கே போய் வந்து அப்சார்ப் ஆகிற வரைக்கும் இது பிளட் சர்க்குலேஷனில் இருந்துகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது ஸ்கின் டிஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து மைக்ரோ ஆர்கன்ஸ் நம்ம வந்து மைக்ரோ காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் செக்ரெட் ஆகும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இன்ஜுரியில இருந்து ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் எல்லாத்துலையும் நிறைய டைப் ஆஃப் நம்ம வந்து என்சைம்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்றோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் த்ரூ த பிளட் சர்க்குலேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரலுக்கு நம்ம வந்து போகிறோம் சரிங்களா. வாட்டர் இன்டேக் சரிங்களா. ஸோ வாட்டர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து பண்ணுறோம், வாட்டரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக சரிங்களா. ரைட், ஸோ வாட்டர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேலன்ஸ் வந்து பண்ணணும்னா வந்து பிளட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான வந்து ஒரு ரோல் சரிங்களா. ரைட், நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்துல நிறையா அமௌண்ட் ஆஃப் வந்து வாட்டர் வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பிளட் மூலமாக வந்து தேவையான வந்து ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து கொடுக்கணும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றத வந்து டக்குன்னு கொண்டு போய் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் தான் சரிங்களா. ஸோ வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் இஸ் ஆக்ட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே. ரைட், தென் ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ் சரிங்களா. இந்த ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட்ல அந்த அசிடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் அண்ட் பேஸ் சரி, இது ரெண்டு நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது. ஆசிட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளஸ், பேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் சரிங்களா. ரைட், ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் நமக்கு வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறதும் சரிங்களா. ரைட், ஏன்னா நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ஒரு அந்த ரெஸ்பிரேட்டரி மெம்பரேனுக்குள்ள வந்து நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சப்டிஷன்ஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா. ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைகார்பனேட்ஸ் நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து HCO3+ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இது ஆக்சிஜன் மாலிகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீமோகுளோபின்ல வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் வந்து அட்டாச் ஆகும் சரிங்களா. அது ஒரு பெரிய வந்து ப்ராசஸ் சரிங்களா. ரைட், ஸோ இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி வந்து கண்டிஷன்ஸ் ரெஸ்பிரேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ரைட், ஓகே, இப்போ இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது சரிங்களா. ரைட், ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து எதுக்கு வந்து எடுத்துக்கிறோம், இங்கே பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம முதல் சரிங்களா டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது சரிங்களா. ரைட், ஸோ பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து நிறைய வந்து சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. அதில் வந்து ஒரு முக்கியமான சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னு தான் சரிங்களா. முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின். ரைட், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரீனல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து வரும் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் தான் டிசைட் பண்ணும் சரிங்களா. ரைட், ஒரு வின்டர் சீசனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரீசன் வந்து அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாடியில் தெர்மோ ரெகுலேட்டரி சிஸ்டம் சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து இருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூரல் சிஸ்டம் மூலமாக இது வந்து ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். ரைட், இந்த ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்றவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பழைய வந்து வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் டீஹைட்ரேஷன் சரிங்களா. ரைட், ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகும்போது பிளட் மூலமாக தான் நமக்கு தேவையான நிறையா வந்து ஃபுட் ஸ்டப்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸ் சரிங்களா, சோடியம் பொட்டாசியம் கால்சியம் ரைட், இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மினரல்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து கிடைக்கும், ரைட், இந்த பிளட்ல வந்து இருக்கக்கூடிய வந்து ஸ்டோரேஜ் தான் சரிங்களா. இது ஆல்ரெடி நம்ம நிறைய வந்து ஃபுட் வந்து எடுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து தேவைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எந்த இடத்துல தேவையோ அவங்க கொண்டு போய் வந்து சப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சரிங்களா. டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் தான் சரிங்களா. ரைட், நம்ம இந்த இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து இருக்குது. ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய வந்து டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டின்னு சொல்லிட்டே வந்து போவோம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து நியூரல் சிஸ்டத்தில் ஆரம்பிச்சு, கண்ணில் ஆரம்பிச்சு, நமக்கு ஓரலில் ஆரம்பிச்சு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா வந்து டைப் ஆஃப் வந்து சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கும், ஃபிசியாலஜிக்கலாகவும் இருக்கும். சரிங்களா? பிளட்ல வந்து இருக்கக்கூடிய வந்து இம்யூனிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து டபிள்யூபிசி தான். சரிங்களா? ரைட். டபிள்யூபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லிம்போசைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லை வந்து அப்சர்வ் பண்ணுறதோ இல்லாட்டி பேகோசைட்டிசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ணுறதோ அதுக்கு அகேன்ஸ்ட் வந்து ஆன்டிபாடிஸ், ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிளட்ல தான் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ பிளட் இஸ் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிஃபென்சிவ் மெக்கானிசம். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து மற்ற சாப்டர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். நீங்கள் வந்து பிளட்டோட ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஒரு 8 காம்பனன்ட்ஸ் இருந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளட் சாப்டருக்கு நீங்கள் வந்து கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா ஆர்பிசிக்கும் வந்து இதே வந்து ஃபங்க்ஷன் நிறையா வந்து வந்துடும், டபிள்யூபிசிலையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து வந்துடும், பிளாஸ்மா ப்ரோட்டீனுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இதை மட்டும் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 8 பாயிண்ட் தான். சரிங்களா? ரைட். சாப்பிட்றது, மூச்சு வாங்குறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர், இது 3 ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இது 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டடானது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லாட்டி வந்து யாராவது உங்களுக்கு சஜஷன் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். சரிங்களா?